கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். ரோமர் 7:18, ரோமன் 7:18. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. இப்போ பவுலுடைய ஒரு உள்ளான ஒரு மனிதனில் ஒரு மாம்சமான அந்த ஒரு சிந்தையில் அவருடைய பலவீனம் அவருக்கு தெரியுது. அதனால என்ன சொல்கிறாரு, நான் நன்மையானதை செய்யணும்னு விருப்பப்படுறேன், ஆனால் அந்த நன்மை செய்ய முடியாதபடி அந்த நன்மையை செய்து முடிக்கக்கூடிய வல்லமை என்னிடத்துல இல்லை. அதாவது ஒரு மாம்சத்துக்கும் ஆவிக்கும் உள்ள போராட்டத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு காரியமாக சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்கே சொல்கிறாரு. என்ன, என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை. என்ன, என்னுடைய ஒரு மாம்சத்தில் என்ன ஒரு பாவத்தன்மை இருக்கிறது. அது என்ன பண்ணுது, அது என்னால் ஒரு நன்மையான காரியங்களை செய்யக்கூடிய, நன்மையான காரியங்களை உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு திறன் அதில் இல்லை. இது தன்னை வெறுக்கக்கூடியதா இல்லை, இது ஆவிக்குரிய முறையில் தன்னை புரிந்து கொள்ளக்கூடியதா. அப்போ என்னன்னா, அதாவது ஒரு மீட்கப்பட்ட மனிதனுடைய சித்தத்துக்கும் அவனுடைய வீழ்ந்து போன பாவமான தன்மைக்கும் உள்ள போராட்டத்தை காட்டக்கூடியதா. ஏன்னா என்ன, நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது. ஏன்னா அவருக்கு நன்மை செய்யணுங்கிற விருப்பம் இருக்குது. இன்னும் அவருடைய இருதயத்தில் ஒரு உண்மையாக கர்த்தருக்கென்று வாழ வேண்டும், கர்த்தருடைய பிரமாணங்களோடு ஒப்பிட்டு வாழ வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் என்ன இல்லை, அதை செய்து முடிக்கக்கூடிய அந்த தன்மையில் அதை வாழக்கூடிய அந்த ஒரு வல்லமை அவர்கிட்ட இல்லை. ஏன்னா தொடர்ந்து அவருக்குள்ள ஒரு கன்விக்ஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்மானம் இருக்குது. ஏன்னா கலாத்தியர் 5ஆவது அதிகாரம் 17ஆவது வசனத்தில் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தார் இல்லையா. என்ன, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. அப்போ என்ன, ஒரு இந்த வீழ்ந்து போன மனிதனுடைய ஒரு பலவீனம், மாம்ச பலவீனம் என்று சொல்லக்கூடியதா. அதனால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே கெத்செமனே பூங்கால் என்ன சொன்னார், ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், ஆனால் மாம்சமோ பலவீனம் உள்ளதாக இருக்கிறது. அதனால தான் எனக்கு என்ன வேணும், தேவனுடைய கிருபை வேணும். ஏன்னா தேவனுடைய கிருபையும் தேவனுடைய வல்லமையும் இல்லாமல் என்னால் அதை செய்ய முடியாது. ரோமர் 8ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம் அழகாக சொல்லி கொடுக்குறார். அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். எது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன தீர்த்தாரு, அதை அந்த முடிவுக்கு கொண்டு வந்தார் என்று சொல்லக்கூடியதா. சரி, இப்போ இந்த வசனத்தை நம்ம இன்னைக்கு எப்படி எடுத்துக்கொள்வது? அதாவது உங்களுடைய மாம்சத்தினுடைய தன்மை என்னங்கிறத, உங்களுடைய அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா உங்களோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், நம்ம சரியான முறையில் வாழ முடியும். அப்போ உங்களுடைய மாம்சத்திலிருந்து ஒரு நன்மையான, தேவனுக்கு நிகரான ஒரு நீதியான காரியங்கள் செய்ய முடியாதுங்கிறத நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன பண்ணோம், நமக்கு ஆஹா என்னால் இதை செய்ய முடியாதுங்கிற ஒரு தெரிஞ்ச உடனே யார் மூலமாக செய்ய முடியும், கிறிஸ்து மூலமாக செய்ய முடியும். அப்போ எனக்கு தேவை கிறிஸ்துவனுடைய கிருபை என்று சொல்லக்கூடியதாக அந்த கிருபையை நாடக்கூடிய ஒரு காரியம் வந்துடும். என்ன செஞ்சிடக்கூடாதுன்றதையும் சொல்லிடுறேன். உங்களுடைய விருப்பத்துக்கும் வல்லமைக்கும் உள்ள இடைவெளியை அதில் நீங்கள் குழம்பிடக்கூடாது. ஏதாவது நான் தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்யணும், தேவனுக்கு விருப்பமான காரியத்தை செய்யணும், தேவனுக்கு சித்தமான காரியங்களை செய்யணுங்கிற ஒரு விருப்பம், மன விருப்பம் என்கிட்ட இருக்குது. அது என்ன, அது எனக்குள்ள இருக்குது. ஆனால் அதை செய்வதற்கு எனக்கு என்ன வேணும், ஒரு ஆவிக்குரிய வல்லமை எனக்கு வேணும். அப்போ என்ன, இந்த போராட்டம் எதில் கொண்டு போய் சேர்க்கணும்,
இந்த மாம்சத்துக்கும் ஆவிக்குரிய போராட்டம் இது இப்படிப்பட்ட ஒரு போராட்டமாக இருக்குது. எனக்கு என்னுடைய அளவு இவ்வளவுதான், என்னால் செய்ய முடியலங்கும்போது இது என்ன செய்யணும்? என்னுடைய பலவீனம் என்னை கொண்டு போய் நான் முழுமையாக தேவனை நம்பியே இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். எப்படி? இந்த பலவீனம்தான் ஒரு பாலமாக ஏன்னா நான் முழுக்க தேவனை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ வல்லமை இருக்கு, வல்லமை என்கிட்ட இல்லை, ஆனால் விருப்பம் என்கிட்ட இருக்கு. வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இதோ எங்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை செய்ய வேண்டும், உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், ஒரு நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும், நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் எங்ககிட்ட இருக்கு. ஆனால் அதை செய்யக்கூடிய வல்லமை இல்லை. இது எங்களை உம்மை சார்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையில் கொண்டு போய் சேர்த்து நாங்கள் உம்மை விசுவாசித்து உமக்கென்று வாழ, உம்முடைய கிருபையில் வாழ எங்களுக்கு பலன் கொடுங்க. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.